டயர் தேய்மானத்தை குறைப்பது எப்படி? கோதர் மைதீனின் அடடே ஃபார்முலா. ஊருக்கு ஊர் பைக்கில் வீலிங் செய்யும் வில்லன்களை ஒடுக்க போலீசார் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் அவர்களின் வில்லத்தனம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி திருவாரூர் அருகே இளைஞர் ஒருவர் வீலிங் செய்தபோது விபரீதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து இந்த செய்தி தொகுப்பு விவரிக்கிறது. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் திருவிக்க நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோதர் மைதீன். தந்தையிடம் அடம்பிடித்து அழுது 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேடிஎம் பைக்கை வாங்கியதுதான் தாமதம். அதன் பிறகு சின்ராசை கையில பிடிக்க முடியவில்லையே. தந்தையின் கஷ்டத்தை உணர்ந்த கோதர் மைதீன் அப்பாவுக்கு மேற்கொண்டு பண செலவை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பைக்கின் டயர் தேயாமல் இருக்க முன்சக்கரத்தை தூக்கியபடியே பயணித்திருக்கிறார். பள்ளி படிப்பை கூட முடிக்காத கோதர் மைதீன் காலையில் பல்லு கூட விளக்காமல் வீட்டில் கிடைக்கும் இறையை வாயில் போட்டுக்கொண்டு பைக்கில் பந்தாவாக சுத்தி ரீல்ஸ் போடுவதுதான் அன்றைய டே ஷெட்யூல். தந்தையுடன் சேர்ந்து ஸ்கிராப் பிசினஸை ஷேர் செய்து வாழ்க்கையில் முன்னேறுவதையெல்லாம் விட்டுவிட்டு வியர்வை சிந்தி தந்தை சேர்த்த பணத்தை கருவாயின் கரியாக்குவதாக காரி துப்புகின்றனர் கோதரின் குரங்கு சேட்டை பிடிக்காதவர்கள். தந்தையின் பாக்கெட் மணியை வைத்து பந்தா காட்டும் கோதர் மைதீன் அவ்வப்போது சாலையில் விழுந்து சில்லறை பொறுக்கினாலும் இந்த முறை வீலிங் வில்லங்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. வேலங்குடி ரயில்வே கேட் அருகே வீலிங் செய்த போது அந்த வழியாக ஸ்கூட்டியில் வந்த கங்களாச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி, அர்ச்சனா என்ற 2 சகோதரிகள் மீது மோதியிருக்கிறார் கோதர் மைதீன். இந்த விபத்தில் காயமடைந்து இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது குறித்து அளித்த புகாரின் பேரில் திருவாரூர் தாலுகா போலீசார் கோதர் மைதீன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். ஊருக்கு ஊர் அடுத்தவர்களின் உயிருக்கு ஊறு விளைவிக்கும் கோதர் மைதீன் போன்றோரின் கொட்டத்தை அடக்க போலீசார் கடும் நடவடிக்கை எடுத்தாலும் தந்தைமார்கள் அவ்வப்போது எம்டன் நாசர் போல் முகத்தை காட்டினால்தான் மகன் யமனாகாமல் தடுக்க முடியும் என்று ஊருக்குள் பேசிக் கொள்கின்றனர்.